ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சண்டே ஒன் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னென்ன வேலை இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். அனைவருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். காலையில் எழுந்த ஒன்று டம்ளரில் தண்ணி முன்னிட்டு நல்லா மூஞ்சை வந்து கழுவிக்கலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நான் நேரமாகவே எழுந்திரிச்சிருக்கேன். ஜன்னலில் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கருப்பாகவே இருக்குது. 5 மணிக்கெல்லாம் நல்லாவே இப்போ வந்து விடிஞ்சிருதுங்க. 5 மணி ஆனால் போதும் பளிச்சுன்னு விடிஞ்சிருது. மூஞ்சை வந்து கழுவிக்கிட்டாச்சுங்க. இப்போ வந்து அரிசி ஊற வச்சிடலாம் சாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தேவையான அளவு அரிசி வந்து அளந்து போட்டுக்கலாங்க. இது வந்து அம்மன் பொன்னி அரிசி. நாங்களே நெல் வாங்கி அரைச்சா அரிசி தாங்க. சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளே வாங்கி அரைச்சதான், பாலிஷ்லாம் எதுவும் பண்ணல. பாருங்கள் அரிசி இப்படி இருக்குது. அம்மன் பொன்னி அரிசி நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு பறைச்சாயா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறைச்சாயா போடுறதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வந்து டீ போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி காத்தோட்டமாக குளிச்சிட்ருக்குங்க. கற்கள் முறுக்கில் தான் இருக்குது. இன்னும் சரியாக வெடியில் சரி அப்படின்ட்டு அடுப்பத்தை வச்சு உலையை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலையை போட்டு விட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் வைக்க போகிறேன். இப்போ கொஞ்ச நாளாகவே விறகடுப்பு தாங்க. மழை வந்தால் தான் வந்து கேஸ் அடுப்பு. சரி சாணியும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணியும் கரைச்சி போடுறேங்க. நான் சாணி போட்டு வாசலெல்லாம் நல்லா கொஞ்சம் முழுகின மாதிரி ஆச்சுன்னா உடனே மழை வந்தால் பல்ல கஞ்சிட்டு போயிடுதுங்க. சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, சரி டைம் ஆனாலும் பரவாயில்ல சாணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி எடுத்து வந்து கரைச்சி வாசலுக்கு முன்னாடி மட்டும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தாங்க முன்னாடி போடுறேன். வாசல் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசு, எல்லா இடத்துலையுமே போட முடியாது. அதனால் சரி முன்னாடி நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி தாங்க போட்டுட்ருக்கோம். கோலம் வந்து போட போகிறதில்ல, ஏன்னா கோலப்பொடி நம்மக்கிட்ட இல்லை. சரி சாணியாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் சாணி வந்து போட்டுட்ருக்கோம். எத்தனை பேர் இந்த மாதிரி சாணி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அதனால் சாணியும் போட்டு குடிச்சிட்டு இப்போ வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம் 2வது டைமாக. டெய்லியும் பண்ண மாட்டேங்க, ஏதோ ஒரு நாளைக்கு மறந்துடுவேன். ஆனால் அரிசி கழுவுன தண்ணியில் மூஞ்சி கழுவுனா ரொம்ப நல்லது தான். நான் வந்து ஞாபகம் இருந்தால் ஒரு நாளைக்கு கழுவுவேன், இல்லைன்னா ஒரு நாளைக்கு கழுவ மாட்டேன். ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வேலை இல்லையா, அதனால தான். அப்புறமா பொட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஏரி வேலை இருந்தால் கூட ஏரி வேலைக்கு போகும்போது வைப்போம். அதனால் இப்பயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்து பொட்டு தாங்க வச்சுருக்கேன். சாந்து பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சா, நாம் ஒரு திசையில் வச்சா பொட்டு ஒரு திசையில் போகுது. சரி பரவாயில்ல விடு, பொண்ணா பார்க்க போகிறோம், எப்படி இருந்தால் இருந்துச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டு இப்போ வந்து குங்குமம் தாங்க வைக்க போகிறோம். விடு, குங்குமமே வந்து ஒரு பாக்கெட் வாங்கினா நம்ம கீழே கொட்டாமல் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோங்க. அதில் கால்வாசி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், மிச்சம்லாம் வந்து கீழே கொட்டிடும். அப்புறமா நம்ம செடியில் விட்ட ஊசி மல்லிகைப்பூ இருந்ததுங்க, அதையும் சரி காலையில் கொஞ்சமாக வச்சுக்கலாம், விசேஷத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அப்போ நிறையா வச்சுக்கலாம். இது வந்து சரி கொஞ்சம் இருந்தது அதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தாங்க பூ எடுத்திருக்கேன். இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா முடிக்கும் கீழே தொங்கிடும். இந்த அளவுக்கு தான் நமக்கு முடியும் இருக்குது. இந்த முடிக்கே நம்மளால் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து பண்ண முடியல. பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது. இது இப்போ இவ்வளோ இருக்கும், அப்புறமா இழுத்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்க்கவே மூஞ்சி மங்களகரமாக இருக்கா பாருங்கள். மூஞ்சி பார்க்குறக்கு எனக்கே கொஞ்சம் சுமாராக இருக்குது. பெண் பிள்ளைகள்லாம் காலையில் இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். நம்பூர் பஸ்ஸும் 6 மணி பஸ் போகுதுங்க. ஆடு மாடுலாம் பிடிச்சி பசி ஆற்றணும், எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த நாய் பாருங்கள் ஆட்டுக்கிட்டு போய் எப்படி சேட்டை பண்ணிகிட்ருக்கு. சூரியன் பாருங்கள் மெல்ல மெல்ல வருது பாருங்கள், ரெட் கலராக வருது. நேரத்துக்கு காட்டுற பாருங்கள், சூரிய உதயமும் வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம ஏரியாவையும் பாருங்கள். அப்புறமா கோழிங்கெல்லாம் அதோட இறப்பொறுக்கிட்டு இருந்துச்சுங்க. மாடு அங்கே இருக்கா, இதுதான் கிராமத்து வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும். ஆடு மாடு கோழி நாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். கோழியும் இறப்பொறுக்கிட்டு இருக்குதுங்க. இது வந்து நம்ம நாயும் பக்கத்து வீட்டு நாயும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், ரெண்டுங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் பக்கத்து வீட்டு நாய் கொண்டு போய் நம்ம நாயை ரோட்டில் விட்டுட்டு போயிடும். இது ரோட்டை தாண்டி போக ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம செடியில் கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கதாங்க வந்திருக்கோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து இன்றைக்கி விட்டுருக்கு. கடையிறக்கு தேவையான அளவு வந்து வந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் காய்ங்க பாருங்கள்.
செடிக்கு அதுங்காட்டியுமே நோய் விழுந்து போச்சுங்க. நம்ம கடையிலேயே கூட வாங்கி சாப்பிட்றோம் போல். இந்த செடியை பாங்க பண்ண முடியாது. பூசணி செடி வந்து இப்போ வந்து பிஞ்சு விட்ருக்கு. இந்த பிஞ்சு வருமா என்னான்னு தெரியல. சீசனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம முட்டைக்கோஸ் செடிங்க. நாற்றுட்டு பிடிங்கி வச்சுருந்தோம். இது வரும்போதே இத்தனாயிரம் ஓட்டையும் சொத்துலுமா வருது. இது தலைவரில் வந்து சேருமா என்னான்னு தெரியலங்க. அப்புறமா நம்ம பக்கத்து வீட்டு சேவலை நம்ம சேவலை சண்டை போட்டுச்சு. நம்ம சேவலை ஓட்டிகிட்டு வந்து அரிசி போட்டு விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா சண்டை போட்டுச்சு. ஒரு பெரிய சாவல் இறந்து போயிடுச்சுங்க. அதனால் நம்ம சாவலை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லி விட்டாச்சு. உங்கள் புருஷன் பக்கத்து வீட்டுக்கு சண்டைக்கு போகிறான், 2வது ரோட்டில் போகிறான், அடிபட்டுச்சுன்னா ஏன் பொறுப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இறைய போட்டு விட்டாச்சுங்க. இப்போ இந்த பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் சோறு தின்னு அந்த நாய் பெருங்க அரிசியே சாப்பிடுது. அப்புறமா அந்த நாயும் துரத்தி விட்டு கோழிங்க இறை சாப்பிட வச்சாச்சுங்க. பாருங்கள் ஒவ்வொன்று திங்குது. இப்போ வந்து சாப்பாடும் நம்ம இந்த கேப்பில் வடித்தாச்சுங்க. பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த விறகு பார்த்திங்கன்னா அடுப்பில் எரின்னு பார்த்தா அடுப்பும் கீழே அதுவாக்கில் தனித்தனியாக எரிஞ்சிட்ருக்கு. அப்புறமா இப்போ வந்து கத்திரிக்காய் கடையிறதுக்கு வந்து உடைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைய போட்டாச்சுங்க. அப்புறமா நம்ம இந்த ஆடுங்கள்லாம் இப்படி பின்னிகிட்ருக்கு. தண்ணி குடிக்கணுமா கொண்டு போய் வச்சா அதுவும் தண்ணி குடிக்கல. குடி தண்ணி வந்து நம்ம போர்லேருந்து தாங்க பிடிக்கிறோம். காவேரி தண்ணிக்கு 1 கிலோமீட்டர் போகணும். தண்ணி ஒரு குடம் பிடிச்சி வச்சாச்சு. நம்மளோட மாதளாஞ்செடி எல்லாம் வளைஞ்சிக்கிச்சிங்க. இந்த வருஷம் நிறைய பூ பிஞ்செலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இத்தனை ஓட்டை தான் இல்லை, அத்தனை ஓட்டை இருக்குது. மருந்து எதுவும் அடிக்கல, வர அளவுக்கு வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. செடியே தாக்கு பிடிக்க முடியாது. பாருங்கள் எப்படி வந்து செடி வந்து சாஞ்சு இருக்குன்னு பாருங்கள். அதான் ஆனால் காய் வந்து குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி நாம் வச்சா மட்டும் வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. பூ பயங்கரமாக இருக்குது. பூவை பார்த்தாலே கலர்ஃபுல்லாக அப்படியே மனசுக்கு அமைதியாக இருக்குங்க. ஃபைனலாக இப்போ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தண்ணி வச்சா ஆட்டுக்குட்டி வந்து தண்ணி குடித்து மயில் பாருங்கள் இப்போயே இந்த மாதிரி திரிஞ்சிட்ருக்கு. இன்னும் நம்ம கடலக்காய் போட்டோமோ எந்த அளவுக்கு திரியுமோ தெரில. இப்போ வந்து ஆட்டையும் வந்து கட்டியாச்சுங்க மேய்ச்சலுக்கு. சரி மேலே அப்படியே கட்டிட்டு போயிடலாம், வர வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போயாச்சு. இதுதான் நம்ம ஏரியா. எப்படி இருக்குது இயற்கை எழில் கொஞ்சம் அழகு மிகுந்து இருக்கா அங்கே பாருங்கள். அப்புறமா சூரியனும் இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. கீழே தான் அந்த படுதா இருக்குல்ல, அங்கே தான் நம்ம வீடு வந்து நம்ம குத்தைக்காடு ஓட்டரில் அந்த இடம் தான் இதுங்க. சொந்த காடுலாம் கிடையாது. ஆட்டையும் கட்டிட்டு அப்படியே நமக்கு ப்ரஷ் தேவைப்படுது. நம்மளாம் டெய்லி ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரே ப்ரஷ்ஷை டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். டெய்லி வெவ்வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒரு ப்ரஷ்ஷையும் அந்த கடைக்காரண்ணாட்டை வாங்கிட்டு அப்படியே கறிவேப்பிலை கடைக்காரண்ணாட்டை போய் கொஞ்சம் கறிவேப்பிலையும் உடச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மேலே வந்தது. சரி அப்படியே ஆட்டையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையும் கட்டிட்டு கறிவேப்பிலையும் உடச்சிக்கிட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்தால் மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. மேலே பாருங்கள் மாமரம் இருக்குது. அப்படியே அதெல்லாம் எடுத்து நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சா, நானும் அப்படியே ஒரு போஸ் கொடுத்துட்டு அப்புறமா அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. போகிற போக்கில் அப்படியே இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படியே சும்மா சுற்றி எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் எடுத்தாச்சு. இந்த மரத்தடி நிழல் வந்து குளுக்குள்னு அப்படி இருக்குங்க. பாருங்கள் காற்றுமே செமையாக இருக்கும் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டா. ஆனால் என்ன ஒன்றுனா மாமரத்தடியாக இந்த மொசரன்னு சொல்லுவோம்ல, சட்னி ஆட்டுற எறும்பு வந்து நிறையா இருக்கும். போர் வந்து நம்ம போர் 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 3/4 மணி நேரம் தான் ஓடும். அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தோட்டத்தில் ஒரு 5-6 டன் ஊசி மல்லி பூ இருந்துச்சு. அதையும் சரி பறித்து கட்டலாம், ஏன் வேஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ தாங்க பறிச்சிட்ருக்குறேன். பாருங்கள் நம்ம செடி வந்து ஒரு செடி மாடு தின்றுச்சுங்க. எல்லாம் இந்த அளவுக்கு பூ வந்து நிறையவே வந்திருக்கும். மாடு தின்ன செடி வந்து திருப்பி இந்த அளவுக்கு தான் துளுத்துட்ருக்கு. ஆனால் செடி வந்து நல்லா இந்த வருஷம் துளிர் வந்துருக்குதுங்க. மழை பெஞ்சதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு நாளைக்கு கொத்திடணுங்க. கொத்துறதுக்கே நேரம் இல்லை. இப்போ நம்ம 3 டன்னு 4 டன்னு பூ வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ 1 டன் தான் வந்துச்சு. சரி அதையும் கட்டி நம்ம தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நூலை பார்த்தா இந்த நூல் வந்து ரைஸ் வாங்கிட்டு வந்த நூலுங்க. இந்த நாய் பையன்லாம் பிச்சு பிச்சு வச்சிட்டான். அதையும் முடிச்சு போட்டு ஒரு வழியாக இப்படி 2 நூலை 3 நூலை ஒட்டுக்கா சேர்த்து பூ வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கட்டியிருக்கேன். அந்த காலத்தெல்லாம் போண்டா வடைலாம் நூலில் தான் கட்டி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நாங்களாம் பூ கட்டுவோம். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போலாம் பூ கட்டுற நூல் வாங்கிட்டு இருந்தாவே கொஞ்சம் கட்டிவிட்டு தூக்கி எஞ்சிக்கிறோம். இல்லை எங்கள் நாய் கொண்டு போய் எங்கேயும் போட்டுருதுங்க. இத்தனை மலை பூ வந்துச்சுங்க. இந்த மலை பூவையும் தலையிலேயே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. அதை அங்கேயும் இங்கேயும் வச்சா வாடி போயிடும், பொரிச்சது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெத்தியில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு இருக்கும். வாங்கின இந்த புது ப்ரஷ்ஷில் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம், பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணதாங்க ஆரம்பிச்சிருக்கேன்.
நமக்கு வந்து கடையில் வாங்குகிற ப்ரெஷ்ஷில் நமக்கு ஒன்றும் அதை விளக்குனா ஒரு டேஸ்ட்டும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. பல் விளக்குன மாதிரியும் இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து இவ்வளோ நாகரிக காலத்துலேயும் நம்ம குச்சிலேயே தான் பல் விளக்குறது. இது மட்டும் பரவாயில்லைங்க. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒரு டைம் மகிழ் பிறந்தப்பெல்லாம் போகும்போதே பல்லு குச்சியும் நாங்கள் பேக் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபைனலாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு வினாடி கூட நம்மளால் பசி தாங்க முடியாது. ஃபஸ்ட்டு சாப்பாட்டு வேலையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்குங்க. சாப்பாடு கத்திரிக்காய் கடைஞ்சது. இன்றைக்கி கொஞ்சம் என்னமோ சாப்பாடு நல்லா தாங்க வந்திருக்கு. வாங்க நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுட சுட இருக்குங்க. நம்மளாலாம் பசி பொறுக்க முடியாதுங்க. அதனால் சாப்பிட்டுட்ருக்கேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுத்தாச்சு. அப்புறமா இப்போ ஆட்டுக்குட்டி இன்னொரு டைம் மாற்றி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் திருப்பி அந்த மயில் இங்கேயே தாங்க இருக்குது பாருங்கள். இந்த ஒத்த மயில் வீடு வரலும் வந்துடுதுங்க. அப்புறமா திருப்பி ஆட்டுக்குட்டி தண்ணி வச்சு மாற்றி கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கூப்பிட்டு மொல்லமாக தண்ணி வச்சு கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் இருந்ததையும் எடுத்து போட்டு வளக்கியாச்சுங்க. ஒரு குண்டா பாத்திரம் தான் இருந்தது இன்றைக்கி, பரவாயில்ல. அப்புறமா நம்ம காட்டில் கொஞ்சம் களை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்க. ஒரு 3 காலாக பிடுங்கினா கூட கொஞ்சம் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு களை பிடுங்கிட்டு தான் வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ களை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செடியாண்டதெல்லாம் அன்றைக்கே பிடுங்கியாச்சுங்க. அந்த செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் இருக்கிற கேப்பில் தான் பிடுங்கினா வேர்த்து ஊற்றுதுங்க அதிகமாக. இது என்ன தக்காளின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த செடி தாங்க அப்படி நிறைய படர்ந்து போய் இருக்குது. இது வேறு பாருங்கள், ஒரு செடியே எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு. இது மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகுதான். நாம் என்னமோ தூக்கி தான் போடுறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு களை பிடுங்குறது, இந்த அளவுக்கு பிடுங்காதது காட்டுறவாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஒரு காலாக பிடுங்கி விட்டுருக்குறேங்க. பிடுங்காத காடு பாருங்கள் இப்படி இருக்குது. பெரும்பூண்டை மட்டும்தான் பிடுங்குற வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்தது அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க படுத்துட்ருக்கேன். இப்போ வந்து துணியெல்லாம் காஞ்ச துணியெல்லாம் கொண்டு போய் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு இடையில் மகிழில் அவங்க அப்பா வந்தாங்க. சாப்பாடு போட்டுட்டு அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்ருக்கு. அந்த கேப்பில் நம்ம இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வந்து உருவி எடுத்துகிட்ருக்குறேங்க. துணியெல்லாம் உருவியாச்சு, கொண்டு போய் மடித்து வச்சலாம். இப்போ வந்து ஆட்டுக்குட்டியை மேலந்த ஆட்டுக்குட்டியை வந்து நிழலில் பிடிச்சி கட்டியாச்சு. இனிமேல் வந்து ஆட்டுக்கு டைம் 3-4 மணிக்கு தான் மாற்றி கட்டணும். அப்படி நம்ம கண்ணுக்குட்டி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இதையும் கொண்டு வந்து கட்டி 2-3 டைம் மாற்றி கட்டியாச்சு. இப்போ ஃபைனலாக நிழலுக்கு பிடிச்சி போய் தண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். பாருங்கள், ரெண்டுங்களும் மேய்ஞ்சிவிட்டு கொஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த சர்ட்டு எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதையும் எடுத்து கொண்டு போய் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து என்னென்னா நாய்க்கு வந்து சாப்பாடு போடலைங்க. பால் வந்து எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெய் இருந்தது அதிலே கொஞ்சம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கும் சாதம் போட்டு வச்சாச்சுங்க. முன்னாடியே வச்சுருக்கணும். நான் சாப்பிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேங்க. பாருங்கள், நெய்லேயே நல்லா சாப்பிட்டுக்குது. சரி சாப்பிட்டோம். இப்போ வந்து காலையில் வந்து 5 கலப்பையை மாட்டி கடலக்கொட்டை கலப்பையை மாட்டோம். இப்போ இந்த கலப்பையை கழட்டிவிட்டு 9 கலப்பையை மாட்டணும். இத்தனை கலப்பையும் மாட்டியிருக்கு. அப்புறம் மாட்டையும் கொண்டு வந்து தண்ணி காட்டி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மாட்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு. எப்படி வேர்க்குது பாருங்கள். இப்போ வந்து வீட்டு குப்பை கூட்டி விட்டு இந்த முறத்தை காணும். அப்புறம் பத்திரிக்கை இருந்தது, அதில் வச்சு கூட்டி அள்ளியாச்சு. அப்புறமா இந்த சேரீ தாங்க நாங்கள் இன்றைக்கி கட்டிக்க போகிறோம். ஒரு விசேஷத்துக்கு கிளம்பணும். அதுக்கு வந்து நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்லேயோ இல்லை லாக்கர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஏன்னா மின்னும் வைரம் வைடூரியம் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். அதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் பாருங்கள். தங்க கற்கள், வைரக்கற்கள், எல்லா கற்களும் பதிச்சது இருக்குது. இதையும் எடுத்து வெளியே வச்சாச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா கருக்காது இருக்கும். அப்புறமா பார்த்தா நம்ம மூஞ்சிக்கு வந்து பவுர் இல்லைங்க, சந்தனம் இருந்தது. சரி இதையே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தனம் தாங்க மூஞ்சிக்கு அடிக்க போகிறேன். பவுர் வந்து சுத்தமாக காலியாகி போச்சு. எதுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இல்லைன்னு ஒன்றும் வருத்தப்படக்கூடாதுங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். சந்தனத்தையும் எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கிட்டே. இதுவும் பவுர் மாதிரி தாங்க இருக்குது, ரோஸ் பவுர் மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பவுர் வந்து இப்போ தாங்க ஆயிடுச்சு. மகிழ எங்கள் அப்பா சொன்னேன். எங்கள் அப்பா வந்து மறந்துட்டு வந்துடுச்சு. அதனால் வந்து நல்லா சந்தனத்தை எல்லா இடத்துலையும் பவுற மாதிரி இதுன்ட்டு பொட்டு இதெல்லாம் வச்சாச்சுங்க. ஃபைனல் மேக்கப் இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு தெரட்டிக்கு தாங்க இன்றைக்கி போகிறோம். சீருக்கு
இந்த புடவை தாங்க கட்டிட்டு போக போகிறோம். இருக்கிற புடவையிலேயே விலை உயர்ந்த புடவை அப்படின்னா இது தான். அந்த பட்டு சாரி எடுத்து கட்டியாச்சு. ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தாங்க. ஈரோடு இரவு சந்தையில் எடுத்தது. ஆனால் ஃபோட்டோவாக்காக இருக்கட்டும் இல்லை புடவையாக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கட்டுறதுக்கும் நல்லா இருக்குது, கலரும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. 150 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குண்டு மல்லி வைக்கலாமா ஊசி மல்லி வைக்கலாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. ஊசி மல்லியிலேருந்து கனகாமரையும் கலந்து கட்டியிருக்கு. யார் யாருக்கெல்லாம் கனகாமரையும் ஊசி மல்லியும் கலந்து கட்டினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ரோஸ் ரெண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து போன வாரத்தில் கொடுத்தா. அதனால் வந்து இப்போ வந்து முடிவு பண்ணுறேன், ஊசி மல்லி வைக்கலாமா குண்டு மல்லி வைக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கனகாமரையும் ரோஸும் வச்சுக்கலாம், ஊசி மல்லி கலந்து வச்சு கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு இதை தாங்க வைக்க போகிறேன். நானே கட்டினது பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் கனகாமரம்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பூனாவே ரொம்ப பிடிக்குங்க. எந்த பூவாக இருந்தாலும் சரி பூ வந்து வச்சுக்கிட்டு நம்ம விசேஷத்துக்கு வந்து கிளம்ப போகிறோங்க. இதுதான் வந்து நம்மளோட மேக்கப் லுக்கு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். விசேஷத்துக்கு மகிழ அவங்க அப்பா தாங்க போக சொன்னேன். மகிழ அவங்க அப்பா வந்துட்டு நீயே போயிட்டு இருந்துரு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து ரெடி ஆகியாச்சு. அப்புறமா பார்த்திங்களா வெளியே வந்து பார்த்தா நம்மளோட செருப்பை வந்து நாய் எங்கேயோ ஒரு செருப்பை கொண்டு போய் போட்டுருச்சு. இந்த மண்ணான செருப்பு தாங்க தொட்டிட்டு விசேஷத்துக்கு போனேன். ஃபைனலாக விசேஷத்துக்கு நம்ம வந்தாச்சு. அப்போல்லாம் பொரியல் ஸ்வீட்டு, அப்புறமா இது வந்து சட்டியில் போட்டு சுட்ட புரோட்டா, அப்புறமா வடை, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா வாழைப்பழமும் நம்ம கை கழுவிட்டு வந்து பொறுமையாக வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. ஐஸ்கிரீம் போய் ஒன்று வாங்கிட்டு வந்து உட்காந்து நல்லா ஏர் கூலர் இருந்துச்சு. ஏர் கூலர் பக்கத்தாலேயே சாப்பிட்டுட்ருக்குங்க. காற்றுன்னு செமையாக இருக்குது. அப்புறமா நம்ம இனியா வீட்டுக்கு வந்தால் இனியா இங்கே கறிக்குழம்பு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விடுவோமா அதுலேயும் வந்து எனக்கு பிடிச்ச தலையும் காலும் இருந்துச்சுங்க. நான் 2 தலை போட்டுக்கிட்டு 4 பீஸ் கறி அப்படின்னு இனியாக்கிட்ட கணக்கு காட்டிட்டு நம்மளும் சாப்பிட ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தா அந்த நாயும் என் கூடயே வந்து வெயில் அடிக்குது, நானும் கூட சத்த படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிச்சு. நானும் சத்த படுத்துக்கிட்டேங்க. அப்புறமா நம்ம ஜிலேபி கொண்டையும் நம்ம காஸ்டியூம் மாற்றிக்கிட்டு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்களா, பூ கொஞ்சம் இருந்து கட்டாமல் அதை வந்து கட்டி இந்த மாதிரி சுருட்டி வச்சாச்சு. பாருங்கள் எங்கள் செடியில் விட்ட குண்டு மல்லி பூ. லைவ் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதே சாக்கில் இந்த பூவையும் வந்து கட்டியாச்சுங்க. பாருங்கள் இது இந்த மாதிரி சுருட்டி நல்லா கவரில் போட்டு பாக்ஸ் கப்பில் போட்டு வச்சோம்னா பூ வந்து 1 வாரத்துக்குனாலும் அப்படியே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக கட்டிடணும். மொக்கா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. வெடிச்சு பூ வந்தால் அவளுக்கு தாங்காது, மொக்கா இருந்தால் நல்லா தாங்கும். இந்த மாதிரி கட்டிட்டு மூக்கி முள் இருக்குல்ல அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுடணும். எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் காற்றோட்டம் மூச்சு காற்று நம்ம மனுஷனுக்கு எப்படி முக்கியமோ அதுக்கும் முக்கியம். அதனால் இப்படி போட்டுவிட்டா தான் பூ வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவும் கப்புன்னு இருக்கணும். ஒரு 5 ஓட்டை போட்டு பாக்ஸ் கப்பில் போட்டு நல்லா கப்புன்னு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நமக்கு பூ வந்து 1 வாரம்னா கூட பூ அப்படியே இருக்குங்க. மூடி வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு நீர் அழிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணால் பொட்டு இருக்காது, அப்புறமா இன்னொரு பொட்டு இருக்காது. மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தலைன்னு கீரை இருந்ததுங்க. நாளைக்கு கடையிறதுக்கு கீரையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஆட்டையும் மாற்றி கட்டிட்டு அப்புறமா அதுக்கு தண்ணி தெளித்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை தாங்க ரொம்ப பெரிய வேலை. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்களா, கடலக்கொட்டை கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து நச்சு கொட்டை, அப்புறமா அந்த காயெலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம பொறுக்கி எடுக்கணுங்க. இது ஒரே ஆள் தான் எடுக்கணும். இதுதான் வேலை வந்து பெல்ட்டை வாங்கும். அதனால தான் மதியானத்துக்கு மேலே நான் கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா உட்காந்து செய்யணும் முடியாது அப்படின்றதுனால. பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும். நச்சு கொட்டை, அந்த காய், அப்புறமா வெள்ளை உடஞ்ச கொட்டை இதெல்லாம் பொறுக்கி எடுக்குங்க. பாருங்கள் அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா காட்டுக்காரனுக்கு வந்து நொங்கு வேணும்னு சொன்னாங்க. அதே போய் வாங்கிட்டு அப்படியே நானும் ஒரு 2 நொங்கு வந்து ஆட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களோட வெற்றி. ஓகே பாய். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.